என் பசங்களுக்கு வெஸ்டர்ன் டான்ஸ், ஃபோக் டான்ஸ் ரெண்டும் நல்லா வரும் மேடம். ஆனா கூடவே கிளாசிக்கல் டான்ஸும் கத்துக்கிட்டாங்கன்னா ஏதாவது காம்படிஷன்ல அவங்க கலந்துக்கும் போது கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க மேடம். ஓ அவ்வளவுதானா? கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அவங்கள எப்ப சேர்க்க போறீங்க? நீங்க கத்து கொடுக்கறதா இருந்தா நாளைக்கே சேர்த்துடுறேன் மேடம். அவங்க அப்ளிகேஷன்ஸ் இப்பவே ஃபில் பண்ணிடுறேன் மேடம். சரிங்க. உங்க டான்ஸ் அகாடமி பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ₹1 கூட வாங்காம நீங்க இந்த கலைக்கு சேர சேவைக்கு ஹேட்ஸ் ஆஃப் மேடம். இது எங்க அம்மாவோட ஆசைக்காக உருவாக்குனது, பணம் சம்பாதிக்கிறதுக்காக உருவாக்கல. அதே மாதிரி கலையையும் நான் விற்க விரும்பல. இருங்க, நான் என் மாமாவை கூப்பிடுறேன். சொல்லு மாமா, நீங்க கொஞ்சம் டான்ஸ் அகாடமிக்கு வர முடியுமா? இப்போ வா. எதுக்கு? வேற ஒரு டீச்சர் அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ நம்ம கிட்ட ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாரு. நீங்க கொஞ்சம் வாங்க மாமா. இப்ப முடியாது. அவ சொல்லணுன்றத சொல்லிடுறா. ஆனா நான் சொல்லணும்னு நினைக்கிறத சொல்ல விட மாட்டேன். நான் போக மாட்டேன். நான் போக மாட்டேன்னா போக மாட்டேன் தான். அப்போ ஷோபா சந்திராவோட சாவுக்கும் என் புருஷனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. இது எல்லாத்தையும் பண்ணது அந்த அபூர்வா தானா? பொம்மை ஃபேக்டரி நஷ்டத்துல இருக்குன்னு அதை எரிச்சிட்டா இன்சூரன்ஸ் பணம் வரும்ன்ற ஆசையில அதை வச்சு ஃபேக்டரியோட நஷ்டத்தையும் தொழிலாளர்களோட நஷ்டத்தையும் தீர்த்துலான்னு அபூர்வா சொன்னதுனால அந்த வார்த்தைகளை கண்மூடித்தனமா நம்பி நான் தான் என் கையாலேயே ஃபேக்டரிக்கு தீய வச்சேன். என்னாலதான் இது நடந்துச்சுங்கிற விஷயம் சரச்சந்திராவுக்கோ இல்ல கிராமத்து ஆட்களுக்கோ இல்ல தொழிலாளர்களுக்கோ தெரிஞ்சா என்னையும் என் குடும்பத்தையும், அதாவது உங்களை உயிரோட விட மாட்டேன்னு சொல்லி அபூர்வா என்ன மிரட்டினா. என் மேல இருக்கிற கோபத்துல உங்களை ஏதாவது பண்ணிடுவாளுங்கிற பயத்துல உங்களை காப்பாத்தணுங்கிறதுக்காக மீரா கழுத்துல தாலி கட்ட சொன்ன அந்த அபூர்வாவோட கண்டிஷனை ஏத்துக்கிட்டு ஒரு தலையா என்ன காதலிச்சுட்டு இருந்த மீராவை விருப்பமே இல்லாம நான் தாலியை கட்டினேன். என் புருஷன் எந்த தப்பும் செய்யல. அபூர்வா அவ சுயநலத்துக்காக பணத்துக்காக ஆசைப்பட்டு செஞ்ச குற்றத்தால என் புருஷன் பலியாயிட்டாரு. ஹலோ ஹலோ பூமி, சொல்லுங்க அத்தை. நீ எங்க இருக்கம்மா? நான் இங்க டான்ஸ் அகாடமில தான் அத்தை இருக்கேன். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் உடனே சொல்லணுமா? என்ன முக்கியமான விஷயம்? ஐயோ டீச்சர், டீச்சர் கீழே விழுந்துட்டா. ஐயோ ரிஷிதா, ரிஷிதா, நான் ககன் ரூம்ல ஒரு கேமரா பார்த்தம்மா. அதுல அதுல என்ன இருக்கு தெரியுமா? உன் அம்மாவோட சாவுக்கு காரணம் வேற யாரும் இல்லம்மா, அந்த அபூர்வா தான். அவதான் உங்க அம்மாவை கட்டி வச்சு ஃபேக்டரியில உயிரோட எரிச்சிருக்கா. இதுல உன் மாமாவோட தப்பு எதுவுமே இல்லம்மா. சொத்துக்காக, கேவலம் சொத்துக்காக ஷோபா சந்திராவை கொலை பண்ணி அவங்களோட இடத்துக்கு தான் அபூர்வா வந்திருக்கம்மா. இவ்ளோ நாளா தேடிட்டு இருந்த கேமரா இந்த சாரதா கிட்டதான் இருக்கா? அதுல இருந்த வீடியோ ஃபுல்லாத்தையும் பார்த்துட்டாளா? இப்போ நான் என்ன பண்றது? அம்மா அம்மா பூமி, நீ சீக்கிரமா கிளம்பி வீட்டுக்கு வந்துருமா. உனக்காக நான் எதிர்பார்த்துட்டு இருப்பேம்மா. நீ சீக்கிரம் வாமா.
அம்மா, இந்த கேமரா பார்க்க நல்லா இருக்கே. என்ன இந்த கேமரா எனக்கு கொடுத்தீங்கன்னா இத வச்சு நான் ரீல்ஸ் எடுத்து நல்லா ஃபேமஸ் ஆயிடுவேம்மா. எனக்கு கொடுங்க. கேமரா ஒண்ணு இல்ல போடி. ஹேய், நான் மரியாதையா கேட்டா உனக்கு புரியாதாடி? அந்த கேமராவை கொடு. என்னடி என்னைய மிரட்டுற? உனக்கு பேய் ஏதாவது பிடிச்சிருச்சா? ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? அந்த கேமராவை கொடு. அப்ப நீ வேலைக்காரி இல்லையா? அந்த அப்புறவோட ஆளா? உன்னை நம்பி இந்த வீட்ல வேலைக்கு வச்சுட்டு ஏமாந்து போயிட்டேன்டி. நீ யார பத்தி சொல்றன்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு அந்த கேமரா வேணும். குடு. ஏய், குடு. குடுன்றல. ஏய், குடு. ஏய், விடாத. விடு. ஏய், விடு. விடு. மரியாதையா சொல்றேன், இங்க இருந்து போயிடு. போடி. என்னடி கேட்டுட்டே இருக்க, குடுக்க மாட்ற? அந்த கேமராவை கொடு. உண்மையை சொல்லு, நீ அந்த அபூர்வ அனுப்பின ஆள் தானே? இந்த கேமராவுக்காக தானே வந்த? இதுல அவ செஞ்ச குற்றத்துக்கான ஆதாரம் இருக்கு. இத போலீஸ்ல கொடுத்து அந்த அபூர்வாவை கம்பி என்ன வைக்காம விட மாட்டேன்டி. ஆமா, நான் வந்தது இந்த கேமராக்காக தான். நீ கொடுத்தனா வாங்கிட்டு கிளம்பிடுவா. அப்படி கொடுக்கலனா உன்னை க்ளோஸ் பண்ணிட்டு எடுத்துட்டு போயிடுவா. குட்ரி. ஏய், ஏய், குடு. ஏய், விடு. விடு. ஏய், விடு. நில்லடி. ஏய், ஏய், பக்கத்துல வந்தா சும்மா விட கேமராவை உன்னை கொடு. கொன்னுடுவேன்டி. ஏய், ஏய், குட்ரி. ஏய், குடு. அந்த பக்கம் போடி. குடுடி. ஏய், போடி. ஏய், உன்ன எரியுதே, என் கண்ணு எரியுது.